ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை சற்று வித்தியாசமான கதை. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். ஒரு பெண் மாறுவேடத்தில் ஒரு துணி கடைக்கு போகிறா. ஏன் அந்த பெண் மாறுவேடத்தில் வரா, என்ன ட்விஸ்ட் இருக்குது அந்த கதையில், வாங்க அந்த கதையை முழுமையாக பார்க்கலாம். சென்னையில் ரேஷ்மா சில்க் சாரீஸ்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் நடந்த ஒரு பெரிய விஷயம் இது கொஞ்ச நாள் வைரலாகவே இருந்தது. ஒரு பெண் மாறு வேஷத்தில் அந்த கடைக்கு வரா. அந்த கடை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும் போதே அந்த கடையில் ஒரு மொத்தம் 5 பேர் போகிறாங்க. 3 ஆண் 2 பெண் போகிறாங்க. அந்த கடை வந்து 2 மாடி கட்டிடம், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே சாரீஸ் தான். அந்த கடை வந்து சாரீஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான கடை. அதாவது 100 ரூபாயில புடவை ஆரம்பிச்சு 10 லட்சம் வரைக்கும் அந்த கடையில புடவை இருக்கு. 3 ஆண் 2 பெண் எல்லாருமே அவங்கவுங்க உள்ள சாரீஸ் பார்க்க தான் போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னு தெரியாது. எல்லாருமே அட் டைம்ல வரல, எல்லாரும் ஒரு சில டைம் மாத்தி மாத்தி வராங்க. அதாவது ஒரு ஆண் 11 மணிக்கு வராரு, மற்றவங்க ஒரு 11:30க்கு வராங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி வராங்க. எல்லாருமே இந்த மாதிரி கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ஸ்ல அந்த ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து சாரீஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சாரீஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து சாரீஸ் எல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒருத்தர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு 3 பேர் கிட்ட அந்த சாரீஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாமலே கிளம்பிடுறாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா 2 பெண்கள் இருக்காங்க, சாரீஸ் பார்த்துட்டே இருக்காங்க. அதுல ஒரு பெண்மணி மட்டும் என்ன பண்றாங்க, எனக்கு புடவை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெண்மணி இருக்காங்களே, அவங்க ஒரு 50,000 மதிப்புள்ள ஒரு புடவையை பார்த்து அதை பணம் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. எப்பவும் போல கடை வியாபாரம் நல்லாவே இருக்கு. ரேஷ்மா சில்க் சாரீஸ் கடையில வியாபாரம் நல்லாவே போயிட்டு இருக்கு. வியாபாரம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, கடைக்கு ஒரு வழக்கம் இருக்கு. கடையில ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எல்லா ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்றது யூசுவலாவே கடையில வழக்கம். அதனால கடை ஓனர் எல்லா இடத்துலயும் செக் பண்ணும்போது 2 சாரி மிஸ் ஆகுது. அந்த 2 சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 லட்சம் ரூபாய். சரி, எங்கேயும் போயிருக்காது, இங்கதான் இருக்கும் சொல்லிட்டு கடை ஓனர் என்ன பண்றாரு, நல்லா தேடி பாருங்க இங்கதான் இருக்கும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நல்லா தேடி பாக்குறாங்க. ஆனா இங்க தேடியும் சாரீஸ் கிடைக்கவே இல்லை. கடை ஓனருக்கு டென்ஷன் அதிகமாயிடுச்சு. தலை மேல கையை வச்சுக்கிட்டாரு. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணலாம், சிசிடிவி கேமரா இருக்குல்லையா நம்ம கடையில, செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா புடவை யாருமே திருடல. எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. ரொம்ப வேதனைப்படுறாரு. ஏன்னா 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, 8 லட்சம் ரூபாய். என்ன இப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, எந்த விதத்துல ஜாக்கிரதையா இல்லை, எந்த இடத்துல நம்ம தொலைச்சோம், எந்த இடத்துல நம்ம வந்து சிசிடிவி கேமரா வைக்கல, எப்படி காணாம போச்சுன்னு தனக்குள்ள நிறைய கேள்வி, ஒரே குழப்பம். அவருக்கு பதற்றமும் அதிகமாயிடுச்சு. 1 வாரம் ஃபுல்லா ஒரு சிசிடிவி கேமரா பாக்குறதுமே ஒரு வேலையா வச்சிருந்தாரு. நம்ம எப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளோட 8 லட்சம் புடவை போனதாவே இருந்துரும். நம்ம முதல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கடைக்கு போலீஸும் வராங்க. போலீஸ் வந்தோடனே சிசிடிவி கேமரா எல்லாம் பாக்குறாங்க. எல்லாமே செக் பண்ணி பாக்குறாங்க. கடையில யாரும் சாரீஸ் எல்லாம் திருடல. ஏன்னா ஏற்கனவே ஓனர் பார்த்துட்டாரு. போலீஸ்க்கும் வந்து இது மண்டக்காயிர அளவுக்கு ஒரு பெரிய கேஸா இருந்துச்சு. அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறாங்க. பட் ஆனா யாருமே திருடல, ஒர்க்கர்ஸ் யாருமே திருடல. அந்த விஷயத்துல கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைக்கு வராங்களே கஸ்டமர், அவங்க போன் நம்பர் அட்ரஸ்ல வாங்குவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க கடையில வந்து இப்ப லக்கி ட்ரா நடந்துட்டு இருக்கு, அதாவது குலுக்கல் நடந்துட்டு இருக்கு. அதனால வர எல்லா கஸ்டமர்ஸ் கிட்ட நாங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ண சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்றாங்க, எல்லா கஸ்டமர்ஸும் கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. யாரும் எடுத்த மாதிரியே தெரியல அவங்களுக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு 4 பேரோட அட்ரஸ் மட்டும் தப்பா இருந்தது, போன் நம்பர் ரொம்ப தப்பா இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால எந்த டிப்ஸும் கிடைக்கல. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது என்னன்னு யோசனையா இருக்கு. இந்த கேஸ் வந்து அடுத்த இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி அவங்க கிட்ட போகுது. அவங்களும் மகாலட்சுமி அவங்களுமே ரேஷ்மா சில்க் சாரீஸ்க்கு வராங்க. வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மதுரையில கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மதுரையில ஏற்கனவே இந்த மாதிரி பல லட்சம் மதிப்புள்ள படம் ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி பார்க்கலாம் வாங்கன்னு அவங்களும் சிசிடிவி கேமரா செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த 4 பேர் வாங்காதவங்க மேலதான் எல்லாருடைய சந்தேகமும் போச்சு. ஏற்கனவே போலீஸ் டீம் செக் பண்ணும்போது 4 பேர் அந்த வாங்காதவங்க மேலதான் அவங்களையுமே ஏற்கனவே சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியல. சரி என்ன பண்ணா யோசனை பண்ணிட்டே இருக்காங்க அந்த டீம். அப்ப என்ன பண்றாங்க, ஃபேஸ் மேட்ச் ஏதாவது ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், ஃபேஸ் மேட்ச் ஆகுதா, ஏன்னா ஃபேஸ் மேட்ச் மூலியமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா வேற ஒரு குற்றத்துல அவங்க ஏதாவது பண்ணிருந்தா மாட்டிருப்பாங்க. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா ஃபேஸ் மேட்சும் ஆகவே இல்லை. அப்பதான் மகாலட்சுமிக்கு மதுரையில் நடந்த கடை விஷயம் நடக்கும்போது, அதாவது ஃபேஸ் மாஸ்க், நிஜமான மனுஷர்களை போலவே ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்கு. அப்ப அவங்க இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் வந்திருக்கணும். அதனாலதான் ஃபேஸ் மேட்ச் எதுவுமே ஆகல, இவங்க சென்னை சார்ந்தவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி மறுபடியும் அவங்களும் சிசிடிவி கேமரா பாக்குறாங்க. திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் திருடலன்னு அவங்களுக்கும் தெரியுது. ஏன்னா அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. என்னன்னா, வாங்காத 4 பேரை விட்டுட்டு வாங்கின 5வது ஆள் மேல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் நம்ம இவங்க சந்தேகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுன்னு விசாரிக்க சொல்றாங்க. அவங்களுக்கு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. இந்த லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்னைனாலே 3 கடையில வந்து சாரி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. 3 கடையில 2 கடையில பணமா கொடுத்திருக்காங்க, ஒரு கடையில ஜிபே மூலமா பே பண்ணிருக்காங்க. எல்லா கடைகளுக்குமே ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபேஸ் உள்ளவங்க யாராவது வந்தாங்களா சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அதுல இருந்து ஒரு கடைக்காரர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, இந்த லேடிஸ் வந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு. அப்ப அது மூலமா ஜிபே மூலமா டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன் தெரிஞ்சு, பேங்க் மூலமா அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சு அவங்களும் போலீஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. மறைமுகமாவே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, அடுத்து இவங்க எந்த கடையில திருட போறாங்க அப்படின்றதால அவங்கள எந்த ஒரு இதுவும் இல்லாம ஃபாலோ
ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அடுத்த நாள் அந்த பெண்மணி வேற ஒரு துணி கடைக்குள்ள நுழையிறாங்க. நுழையும் போது அதே மாதிரி 5 பேரோட சேர்ந்து நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே என்ன பண்றாங்க, இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி என்ன பண்றாங்க, அந்த கடைக்கு அவங்களுமே போறாங்க. ஒரு வயசான முதியோர் தோற்றத்தை அவங்களுமே போறாங்க. அதாவது கடை எப்ப போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடை திறக்கிற சமயத்துல எந்த கூட்டமும் இருக்காது இல்லையா, அந்த சமயத்திலே போயிட்டு வந்துடலான்ற மாதிரி மார்னிங்கே போயிடுறாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி வயசான தோட்டத்துல இருந்து இவங்க கடைக்குள்ள நுழைஞ்சதும் அவங்க திருடுறத கையும் களமா பிடிச்சிடுறாங்க. ஊழியர்கள்லாம் வெளியே போக சொல்லி அந்த 5 பேருமே அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அரெஸ்ட் பண்ண பெண்மணி பேர் அம்புஜம். என்ன அப்படின்னா, ஒரு கடையிலுமே இந்த மாதிரி இது வந்து கூட்டா செய்யறது. ஆனா நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்த டைம் எல்லாருமே ஒன்னா வரல, ஒருத்தவங்க ஒரு அரை மணி நேரம் வித்தியாசத்துல கடைக்குள்ள நுழையிறாங்க. அதாவது இந்த பெண்மணி திருடுற நேரத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து 3 ஜென்ஸ் வந்துட்டாங்க. சாரீஸ் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ளவங்க மேல போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவங்கள டைவர்ட் பண்றதுக்கு பேசிட்டு அந்த சேல்ஸ் பர்சன் கிட்ட பேசிட்டே இருந்து அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல 2 பெண்மணி போறாங்க. அதுல ஒரு பெண்மணி சேல்ஸ் பர்சன் பேசிட்டே இருக்கும்போது அப்ப இவங்க கடைக்குள்ள நுழையும் போது எந்தெந்த இடத்துல சிசிடிவி இருக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இல்ல சிசிடிவி இல்லாத இடத்துல எந்த படம் வேணுமோ அது முன்னாடியே விலை உயர்ந்த படம் எடுத்து பார்த்து வச்சுட்டு அதை எடுத்து தான் ஆடைக்குள்ள மறைச்சு வச்சுட்டு கிளம்பி போயிடுறது. கிளம்பி போயிட்டு நம்ம வாங்கின புடவைக்கும் பில் போட்டு அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி அந்த இடத்துல விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்படிதான் நாங்க திருடுவோம் அப்படின்றத அந்த பெண்மணி இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி கிட்ட சொல்றாங்க. திருட்டு வந்து எவ்வளவு நூதனமா இருந்தாலும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. திருட்டு பல வகையில் நூதனமா தான் இருக்கு. ஸோ மக்களாகிய நாம் தான் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா திருட்டு கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசிட்டாலே கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம், எங்க ஒரு நிமிஷம் பேக் பிடிச்சிக்கிறீங்களா, ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தெரியாத நபர்கிட்ட யார்கிட்ட எந்த ஒரு விஷயமே நம்ம எந்த சூழ்நிலையும் கொடுக்கவே கூடாது. குழந்தையா இருக்கட்டும், ஒரு பையா இருக்கட்டும், ஒரு செல்போனா இருக்கட்டும், எதையுமே தெரியாம கொடுக்க கூடாது. இதுல வந்து கடைக்காரர் வந்து சிசிடிவி கேமரா வச்சுட்டாரு, பட் வைக்காத இடமா பார்த்து அவங்க எவ்வளவு நூதனமா திருடி இருக்காங்க பாருங்க. இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ். ஏன்னா இந்த கடையில நடந்த உண்மையான சம்பவம் வந்து ஒரு போலீஸ்காரனுக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இந்த கேஸ் எப்படி முடிப்போம், எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு. ஆனா அதையும் நம்ம தமிழ்நாடு போலீஸ் சிறப்பாகவே செஞ்சு முடிச்சிட்டாங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். பை பை.